நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா, இல்ல ஒரு புது விஷயத்த தொடங்கணும்னா, சரியான நேரம் வரட்டும்னு நம்மள நெறைய பேர் காத்துட்டு இருக்கோம், இல்லையா? ஆனா என்ன? ஒருவேளை அந்த சரியான தருணம் எப்பவுமே இப்பதான் இருந்தா? வாங்க, சுவாமி சித் பவானந்தர் சொல்ற இந்த ஒரு முடிவில்லாத அழைப்ப பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். சரி, இந்த முழு விஷயத்தையுமே ஒரு ஆழமான கேள்வியோட ஆரம்பிக்கலாமே. காலமெல்லாம் அதற்குற்ற தருணமாயிருக்க நான் வீணே காத்திருப்பது எதற்காக? யோசிச்சு பாருங்க. இது சும்மா ஒரு கவிதை வரி மட்டும் இல்ல. இது நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தயக்கத்தையும் தட்டி எழுப்புற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்வி. அப்போ முதல்ல இந்த சரியான தருணம் அப்படிங்கறத பத்தி இந்த மூலத்துல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். பாருங்க, ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. இறைவனை நெருங்கறதுக்கு தகுதியில்லாத நேரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த ஒரு வரி போதும். நாம சொல்ற நேரம் சரியில்ல, காலம் சரியில்ல, சூழ்நிலை சரியில்லைன்னு அடுக்கிற எல்லா சாக்குப்போக்கையும் உடைச்சு போட இது ஒன்னே போதும். இந்த ஐடியாவ இன்னும் அழகா விளக்குறதுக்கு ஒரு அருமையான உருவகத்தை இங்க பயன்படுத்துறாங்க. அது என்ன தெரியுமா? எப்பவுமே திறந்திருக்கிற ஒரு வாசல். இந்த வரிகளை பாருங்க, எவ்வளவு ஆழமா இருக்கு. பரமபதத்தின் வாயில் யாண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உள்ளே செல்லலாகாதென்று தடுப்பார் யாரும் இல்லை. நல்ல கவனிங்க, நம்மள தடுக்க வெளியிலிருந்து எந்த சக்தியும் இல்ல. அந்த வாசல் நமக்காக எப்பவுமே திறந்தேதான் இருக்கு. அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? வாசல் எப்பவும் திறந்துதான் இருக்குன்னா, அப்புறம் எது நம்மள உள்ள போக விடாம தடுக்குது? சரி, இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அந்த உண்மையான தடை என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். பதில் இங்கதான் இருக்கு. அந்த தடைக்கு மூலத்துல சொல்ற பேரு துர்புத்தி. அப்படின்னா என்ன? உள்ள போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிற நம்மளோட சொந்த புத்தி, நம்ம மனநிலை தான் உண்மையான தடை. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். தடை வெளியே இருந்து வரவே இல்ல, அது நமக்குள்ள இருந்து தான் உருவாகுது. இந்த ரெண்டு மனநிலையும் பாருங்களேன். ஒரு பக்கம் உலக விஷயங்கள் மேல இருக்கிற பற்று, அது நம்மள முள் மாதிரி பிடிச்சு இழுக்குது. இன்னொரு பக்கம் நமக்காக காத்துட்டு இருக்கிற அந்த புனிதம் பொலியும் பெருவாழ்வு. மூலத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாம அந்த பற்ற விடாத வரைக்கும் நம்ம புத்தி துர்புத்தியாவ இருந்து அந்த அற்புதமான வாழ்க்கைக்குள்ள நம்மள போக விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்ப நாம அடைய வேண்டிய அந்த இலக்க பத்தின நம்ம பார்வையே கொஞ்சம் மாத்தி பாப்போம். நாம தேடுற அந்த பேரின்பம் எங்கேயோ தூரத்துல இல்ல, அது இங்கே இந்த நிமிஷத்திலேயே இருக்கு. பொதுவா பரமபதம்னா நாம என்ன நினைக்கிறோம்? நாம இறந்த பிறகு அடையிற ஒரு இடம்னு தானே? ஆனா இங்க அப்படி சொல்லல. அது ஒரு புனிதம் பொலியும் பெருவாழ்வு. அதை இங்கேயே இந்த கணத்திலேயே நம்ம அடைய முடியும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு பார்வை மாற்றம். அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். இந்த பேரின்ப நிலைங்கிறது நாம கஷ்டப்பட்டு எங்கேயோ போய் சேர வேண்டிய ஒரு இடம் கிடையாது. அதுக்கு பதிலா அது நமக்குள்ளேயே இருக்கிற, எப்ப வேணாலும் நம்மால் உணரக்கூடிய ஒரு ஆழமான மனநிலை. இந்த ஆழமான கருத்தோட உச்சகட்டமா வாங்க 18ஆம் நூற்றாண்டு ஞானி தாயுமானவர் கொடுத்த ஒரு அற்புதமான கவித்துவமான அழைப்பை இப்ப பார்க்கலாம். அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. காகம் உறவு கலந்துண்ண கண்டீர். அதாவது ஒரு காகம் தனக்கு கிடைச்சத தன்னோட சொந்தங்களையெல்லாம் கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிடுறத பார்த்திருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த பேரன்ப அனுபவம்ங்கிறது தனிப்பட்ட சொத்து இல்ல, அது எல்லாரோடும் சேர்ந்து பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த அனுபவத்தை அவர் ஒரு பேரின்ப வெள்ளம்னு சொல்றாரு. அது ஏதோ ஒரு சின்ன ஓட மாதிரி இல்ல, அது ஒரு எல்லையே இல்லாத பிரம்மாண்டமான வெள்ளம். முழுமையா ஒன்னா சேர்ந்து பொங்கி வெளிஞ்சுக்கிட்டு நிக்குது. யாருக்காக? நாம எல்லாரும் வந்து அத பங்கிட்டுக்கிறதுக்காகத்தான். கடைசியா அந்த சக்தி வாய்ந்த அழைப்பு வருது. சேரவாரும் சகத்தீரே, அதாவது உலக மக்களே எல்லாரும் வாங்க ஒன்னா சேருங்கன்னு கூப்பிடுறாரு. இது எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமான ஒரு நேரடியான அழைப்பு. ஆக இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை சுருக்கமா சொல்லணும்னா, 1. சரியான நேரம்ங்கிறது இப்போதான். 2. உண்மையான தடை நமக்குள்ளதான் இருக்கு, வெளியே இல்ல. 3. அந்த பேரின்பம் எங்கேயோ இல்ல, இங்கேயே தான் இருக்கு. கடைசியா 4வது, இந்த அழைப்பு ஒரு சிலருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமானது. அப்போ கடைசியா நான் உங்ககிட்டயே கேக்குற கேள்வி இதுதான். அப்படி பொங்கி ததும்பி வழியிற அந்த பேரின்ப வெள்ளத்துல நீங்களும் வந்து பங்கு போட்டுக்க தயாரா?